ஹை கைஸ், ஸோ ரிமைனிங் மேட்சஸ்க்கான IPL 20 ஸ்கெட்யூல் வந்து BCCI ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த அரைவலை பற்றி தான் நிறைய ஃபேன்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வராங்க, எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வரல அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே, பிகாஸ் 3K ஹிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம். BCCIக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தான். ஃபர்ஸ்ட் எங்களோட பிளேயர்ஸ்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் லேட்டர் ஆன் வந்து இன்கேஸ் எங்களோட பேர் வந்து பில்லிங்கா இருந்தாங்கன்னா IPL போய் ப்ளே பண்ண ரிமைனிங் மேட்சஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கறப்ப SRHக்காக வந்து பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் பார்த்தா வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் ஆக போறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட் கமின்ஸோட மேனேஜர் தான் கன்ஃபார்ம் பண்ணிதார். ஸோ பேட் வந்து கேப்டனா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற காரணத்தால அவர் கண்டிப்பா இஸ் லுக்கிங் அட் ரிட்டர்னிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. SRH வந்து அவுட் ஆஃப் பிளே ஆஃப் ரேஸா இருந்தாலும் பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட டெடிகேஷனை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். மற்ற SRH ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட கன்ஃபர்மேஷன் இன்னுமே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஹென்ரிக் கிளாசன், ஈஷன் மலிங்கா, கமிந்து மெடிஸ் அண்ட் வியான் முல்டர். ஸோ வியான் முல்டர் வந்து இப்போ WTC ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து இருக்கிற காரணத்தினால அவரோட பார்ட்டிசிபேஷனுமே இப்போதைக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆர் கன்ஃபார்ம். அப்படியே சுப்மன் கில்ஸ் GTக்கு வந்து GT ஆல்ரெடி பிராக்டிஸ் செஷனே பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அண்ட் ஜெரால்ட் கோஜி பார்த்தீங்கன்னா டீமை வெட்னஸ்டே அதாவது இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண போறாங்களா. ஸோ ஜாஸ் பட்லருக்கு வந்து இப்போ என்ன சிக்கல்னா அவர் வந்து 27th டீமை லீவ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ODI and T20 சீரிஸ் வந்து ப்ளே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ODI பார்த்தீங்கன்னா 29th மே அன்னைக்கு நடக்க போகுது. பிகாஸ் இப்போ இங்கிலாந்து ரிலீஸ் பண்ண ODI and T20 ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரோட நேம் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா அவர் வந்து லீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அந்த சீரிஸ்ல. ஸோ அதெல்லாம் பத்தி லேட்டர் ஆஃப் திஸ் வீடியோல வந்து பார்க்கலாம். GTயோட அதர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் ரஷீத் கான், ஷர்ஃபேன் ரோத்தர்ஃபோர்ட் அண்ட் கரீம் ஜனத்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. ககிசோர் ரபாடா அண்ட் தஷுன் ஷனக்காவோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது சரியா தெரியல. ஸோ தஷுன் ஷனக்கா மோஸ்ட் ப்ராபபிலி டீமை ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ககிசோர் ரபாடா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சில கொக்கைன் காரணமாக வந்து ஏதோ பிரச்சனைகளை வந்து மாட்டினாரு. திரும்ப வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆக போறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிப்போம் ஜாஸ் பட்லர் வந்து 27th டீம் லீவ் ஆகிடுவார் அப்படின்னு. ஸோ பிளே ஆஃப் கேம்ஸ்லாம் வந்து ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக மிஸ் பண்ண போறாரு GTக்காக. அப்படியே ரூத்தர்ஃபோர்டுக்கு வந்தீங்கன்னா அவருமே வந்து வெஸ்ட் இண்டீஸோட ODI ஸ்குவாட்ல இருக்கிற காரணத்தால அவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளே ஆஃப் கேம்ஸ் மிஸ் பண்ண போறாரு. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஃபார் GT ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளே ஆஃப் கேம்ஸ் வந்து GTக்காக மிஸ் பண்ண போறாங்க. அப்படியே இப்போ MAக்கு வந்தோம்னா MAல முஜிபுர் ரஹ்மான் வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ்க்கு அவைலபிளா இருக்காரா. ஸோ அவர் வந்து இப்போ காபூல்லேருந்து வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து லேண்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட மெயின் பேட்டர் ரயன் ரிக்கல்டனோட அவைலபிலிட்டி இஸ் ஸ்டில் அன்சர்டன் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட WTC ஃபைனல் ஸ்குவாட்ல வந்து அவர் இருக்காரு. தென் ஜூன் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்பாப்வேயோட ஒரு வார்ம் அப் கேம் ப்ளே பண்ண போறாங்க. அதாவது இந்த WTC ஃபைனல்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஜூன் 3 வந்து ஒரு வார்ம் அப் கேம் அகைன் ஜிம்பாப்வே ப்ளே பண்ற காரணத்தால அந்த கேம்லயும் வந்து கண்டிப்பா இப்போ ரயன் ரிக்கல்டன் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், எப்படி இருந்தாலுமே பிளே ஆஃப் கேம்ஸை கண்டிப்பா வந்து ரிக்கல்டன் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பின் பாஸ்க் ஆல்சோ அன்சர்டன் தான். அவர் WTC ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவோட ரிசர்வ் ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ அவர் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அவருமே மிஸ் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பர் லோ டவுன் ஆர்டர் ஹிட்டரா வந்து இருந்தாரு. இப்போ கண்டிப்பா MAக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். இன்கேஸ் அவர் வரலனா ரீஸ்டாப்லி மைட் ஜாயின் பிகாஸ் அவர் வந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ODI and T20 ஸ்குவாட் ரெண்டுத்திலயுமே அது இல்லாத காரணத்தால ரைட் நவ அவருக்கு எந்த ஒரு நேஷனல் டியூட்டியும் கிடையாது. லைக்வைஸ் 2 days பிஃபோர் போட்ட வீடியோல சொல்லிப்போம் வெவன் ஜேக்கப்ஸ் அண்ட் மிச்சல் சானர் ஃபுல்லி அவைலபிள் ஃபார் த ரிமைனிங் சீசன் அப்படின்னு. ஏன்னா அவங்க இந்தியாவில் தான் இப்போ கரண்டா இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் ஆல்சோ டெஃபினட்டா ஜாயின் பண்ண போறாரு. ஸோ வில் ஜாக்ஸுக்கு வந்து அவர் வந்து மிஸ் அவுட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ODI ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா அவரோட நேம் இருக்கிற காரணத்தால அவர் பிளே ஆஃப் கேம்ஸை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வெறும் ஒரு 2-3 கேமுக்கு அவர் வந்து திரும்ப வருவாரா இந்தியாவுக்கு அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. பட் இன்கேஸ் MAயோட பேட்டிங் வீக்காக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க இந்தியன் கோரை நிறைய டெஸ்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ரிக்கல்டன் அண்ட் கார்பின் பாஸ்கோட அவைலபிலிட்டி டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வில் ஜாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் இங்கே 27 வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் மிச்சல் ஸ்டார் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசுவோம். அவர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாதுன்னு பிகாஸ் அவரோட மேனேஜர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் ஆல்சோ வந்து ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேசர் மெக்கக் ஏன் வர மாட்டார்னு சொல்ற அவர் தான் WTC ஃபைனல் ஸ்குவாட்லே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஹி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் வித் த ப்ராசஸ். அதாவது தரம்சாலையிலேருந்து டெல்லிக்கு வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயத்தோடய வந்திருப்பாங்க இல்லையா. அதாவது ஏதாவது நடந்துருமோன்னு. ஸோ ஆல்ரெடி தரம்சாலையிலே பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து டக்குன்னு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, எவாக்குவேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் மெகக்கு வந்து பிடிக்கலையா. அண்ட் இன்னும் சில ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் மற்ற டீமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ திரும்ப அவங்களாம் வந்து இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு IPL 2025 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் சமீரா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு DCக்கு. ஸோ அவர் வந்து ஸ்குவாடை கூடிய விரைவில் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கை வந்து 11ல் வந்து நம்ம சமீரா வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவார். பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ண போறாருன்னு. LSGயோட அசிஸ்டன்ட் கோச் லான்ஸ் க்ளூஸ்னர் அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் பேட்டர் மேத்யூ பிரிட்ஸ்கிலாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் அன்னைக்கு வந்து டெல்லியை ரீச் பண்ணிடுவாங்க. அதாவது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க நேத்திக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து லக்னோக்குமே வந்து கிளம்பி
கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேகேஆர் ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நைட் ஆர் தேர்ஸ்டே மார்னிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரை ரீச் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து May 17 அன்னைக்கு பெங்களூரில் வந்து ஆர்சிபிக்கு எதிராக ஃபேஸ் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ பெங்களூரில் வந்து எல்லா பிளேஸையும் வந்து அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெஸ்ட் இண்டியன் கண்டென்ட் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரோமன் பவல், அவங்களோட டீம் மென்டர் டுவேன் பிராவோ எல்லாருமே வந்து பாஸ்ட் 3 டேஸாக துபாயில் வந்து இருக்காங்க. துபாயிலேருந்து கரேபியனுக்கு போகிறது அவங்களோட பிளானாக இருந்திருக்கு. பட் திரும்ப IPL 25 ரெஸ்யூம் ஆக போகிறது அப்படின்னு ஸ்பெகுலேஷன் வந்தோடனே எல்லாருமே வந்து அப்படியே ஸ்டே பேக் பண்ணிட்டாங்க. குர்பாஸ் கரண்டாக பார்த்தீங்கன்னா காபூலில் இருக்காரு. அவர் வந்து துபாயில் வந்து டீம் மேட்ஸோட வந்து அப்படியே லிங்க் அப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆகிடுவார். சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர் ஆண்ட்ரிக் நார்கியா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்டாக மால்டீவ்ஸ்ல வந்து ஒரு ஹாலிடேக்காக வந்து போயிருக்காரு போல. ஸோ அதனால அவருமே வந்து டீமோட ஸ்குவாடை வந்து பெங்களூரில் வந்து டேரக்டாக ஜாயின் பண்ணிடுறாரு. மோயின் அலி அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனோட அப்டேட்காக வந்து டீம் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வர போகிறது கிடையாது. விச் மீன்ஸ் மற்ற எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே இருக்காங்க எக்ஸப்ட் மோயின் அலி அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். மற்ற டீம்ஸ் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டாங்க. பட் RCB தான் ரொம்ப ரொம்ப பாவம். பிகாஸ் ஜாஸ் ஹேசல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ மிஸ் பண்ண போறன்றது கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் அதை பற்றி பேசியிருப்போம். எஸ், அவர் ஷோல்டர் நெகில் காரணமாக இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் பேக். அண்ட் அப்படியே ஜேக்கப் பெத்தலுக்கு வந்தீங்கன்னா அவர் வந்து இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த ODI ஸ்குவாட்ல வந்து அவரோட நேம் இருக்கிறதுனால அவருமே வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து மிஸ் பண்ண போறாரு. தென் ஃபில் ஷாட் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்ஜுரியில் இருந்தார் அப்படின்னு. பட் த குட் திங் இஸ் ஹி ஹஸ் பீன் ட்ராப் ஃப்ரம் த ODI ஸ்குவாட். ஸோ அதனால வந்து டீமை கண்டிப்பாக அவர் ஜாயின் பண்ணுவார். அவருக்கு எந்த ஒரு நேஷனல் டியூட்டியும் கிடையாது. லுங்கி இங்கடி லீக் ஸ்டேஜஸ் இருப்பார் கண்டிப்பாக. பட் பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் WTC ஃபைனல் ஸ்குவாட்ல இருக்காரு. நம்ம CSK எதிராக ஒரே ஓவரில் மேட்சை சேஞ்ச் பண்ண ரொமாரியோ ஷெஃபர்ட் பார்த்தா இப்போ IPL ரிமைனிங் சீசனே பார்த்தா மிஸ் பண்ண போறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அயர்லாந்துக்கு எதிராக வந்து ஒரு ODI சீரிஸ் வந்து ஃப்ரம் May 21 ப்ளே பண்றாங்க. ஸோ அந்த ODI சீரிஸ்ல பார்த்தா ரொமாரியோ ஷெஃபர்டோட நேம் இருக்கு. தென் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து ODI சீரிஸ்ல பார்த்தா அதுலயுமே அவரோட நேம் வந்து ODI ஸ்குவாட்ல இருக்கிறதுனால ஸோ IPLோட ரிமைனிங் சீசனே பார்த்தா இப்போ ரொமாரியோ ஷெஃபர்ட் மிஸ் பண்ண போறாரு. இங்கிலாந்து ட்ரினிட்டி நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபில் ஷாட் வந்து சீசனுக்கு அவைலபிளா இருக்காரு. பிகாஸ் அவர் ODI அண்ட் T20 ஸ்குவாட்ல கிடையாது. அதே இதுதான் வந்து நம்ம லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் அவரும் ODI அண்ட் T20 ஸ்குவாட்ல கிடையாது. நம்ம ஜேக்கப் பெத்தல் பார்த்தா ஸ்குவாட்ல இருக்கிற காரணத்தில் அவர் பிளே ஆஃப்ஸ் மட்டும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். நுவான் துஷாராவோட அரைவல் இஸ் கன்ஃபார்ம் தான். அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவலுமே இருக்க போறாரு. ஜோஸ் ஹேசல் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அவர் வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்னு. லுங்கி இங்கடி பிளே ஆஃப்ஸ்க்கு இல்லாத காரணத்தால ஸோ நுவான் துஷாரா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் பிளே ஆஃப் கேம்ஸ்ல. PB கேஸ்ல அஸ்மத்துல்லா ஒமசாய், ஜேவியர் பாட்லர், மிச்சல் ஓவன் அவங்களோட ரிட்டர்ன் டு த பிரான்சைஸியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் Thursday at ஜெய்ப்பூர் அவங்களோட டெம்பரரி ஹோம் பேஸ்ல பிராக்டிஸுமே ஆரம்பிக்க போறாங்க. யான்சன் அண்ட் இங்கிலீஷ் போத் ஆஃப் தெம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவோட WTC ஃபைனல் ஸ்குவாட்ஸ்ல இருக்கிற காரணத்தால போத் ஆஃப் தெம் வந்து பிளே ஆஃப் கேம்ஸ் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆரன் ஹார்டி அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸோட அரைவல் இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஃபைனலா நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு CSKவோட அரைவல்ஸ்க்கு வருவோமே. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து காசி தாத்தா என்ன சொல்லியிருப்பார்னா என்னதான் லீக் வந்து இன்னும் எங்களுக்கு 2 கேம்ஸா ரிமைனிங்கா இருந்தாலும் நாங்கள் எல்லா ஓவர்சீஸ் பிளேஸும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்கோம், கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க இன் அ வீக் அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் லேட்டரான் வந்து நம்ம BC என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிளேயர்ஸ் யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்க இன்கேஸ் வராங்கன்னா வரட்டும், இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்போ ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே இன்னும் அன்கிளியர் தான் அவங்க வர போறாங்களா இல்லையா அப்படின்னு. இந்த வீடியோ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் தான் ESPN கிரிக்கெட் ஃபோன்லேருந்து எடுத்தது. பட் அப்படியே கிரிக்பஸ்க்கு வந்து அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெவான் கான்வே வந்து கன்ஃபார்ம் தான் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே கன்ஃபார்ம் தான் எக்ஸப்ட் ரச்சின் ரவீந்திரான்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ESPN கிரிக்கெட் ஃபோன் வந்து நம்புவோம். அவங்க இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா CSK மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் ட்ரஸ்ட்டை வந்து ஸ்டீஃபன் ஃபிலிமிங் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க எந்த ஓவர்சீஸ் பிளேஸ் வந்து ரீகால் பண்ணணும், எந்த பிளேஸ்லாம் வரணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவுட் ஆஃப் பிளே ஆஃப் ரேஸ் இல்லையா. ஸோ எந்த பிளேஸ்லாம் கால் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபிலிமிங் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நம்ம 2 days பேக் முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் இப்போ நூர் அஹமத் அண்ட் பத்திரனா அவைலபிள் அப்படின்னு. எஸ், இப்போ ESPN கிரிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து ஸ்டே பேக் பண்ணியிருக்காங்க சென்னையில். ஸோ நூர் அஹமத் பார்த்தீங்கன்னா அவரோட USA விசா ஃபார்மாலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ சென்னையில் வந்து ஸ்டே பேக் பண்ணியிருந்தாரு. இந்த லீகை முடிச்சுட்டு அப்படியே வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக MLC ப்ளே பண்ண போறாரு இல்லையா. அதனால தான் இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சென்னையில் ஸ்டே பேக் பண்ணியிருந்தாரு. அதனால அப்படியே IPLலையும் வந்து மேட்ச் விளையாட்டு தான் போக போறாரு. ஜேமி ஓடன் அண்ட் சாம் கரன். ஜேமி ஓடன் வந்து இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 அண்ட் ODI சீரிஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு. அதனால வந்து அவர் மோஸ்ட்லி வந்து டீம் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் சாம் கரன் வந்து அவருக்கு எந்த ஒரு நேஷனல் டியூட்டியும் கிடையாது. மோஸ்ட்லி அவரை கால் பேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெவால் பிரதர்ஸ் ஆல்சோ அன்சர்டன் தான். அவருக்கு எந்த ஒரு நேஷனல் டியூட்டியும் கிடையாது. WTC ஃபைனல்ஸ்லாம் அவர் ப்ளே பண்ண போறது கிடையாது. அதனால மோஸ்ட்லி அவர் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் தேங்க்யூ போஸ்ட் போட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து போன காரணத்தால அவர் மோஸ்ட்லி திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்னு தான் தோணுது. பிளேயிங் லெவன் தான் நேத்தன் லெஸ் இக்னோர் பண்றாங்க பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்ல கூட நேத்தன் லெஸ் இக்னோர் பண்ணி தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஒன் திங் இஸ் கிளியர், அவர் WTC ஸ்குவாட்ல இல்லாதனால அவர் இப்போ ஃப்ரீயா தான் இருக்காரு. ஸோ CSK இன்கேஸ் கூப்பிட்டானா கண்டிப்பா அவரால் வர முடியும். பட் CSK எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி பத்திரனா இருக்கிறதுனால நேத்தன் லெஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால கூப்பிட மாட்டாங்க. MA and GT ஆல்ரெடி அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேர்டா வந்து நம்ம CSKவே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜட்டுவோட ஒரு பிக்கை வந்து ரிலீஸ் பண்ணி கேப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேக் கட் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நினைக்கிறீங்க எந்த டீம் ரொம்பவே வந்து இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸால வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்
வரைக்கும் பீஷியஸ் பாய்.